நண்பர்க்குரிய அருமை பெருமக்கள், சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாவின் அருள் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்குவத்தால் அடியார்களை பார்த்து சுப செய்தி சொல்லுகின்றான். என்ன சுப செய்தி தெரியுமா? யார் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றீர்களோ அவர்களுக்கு நான் தரக்கூடிய பரிசு என்னன்னு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகின்றான். நீங்கள் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதீர்களேயானால் அன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய ரிசுக்கு, ஹயாத்து, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நீங்கள் தொழுதீர்களேயானால் இரவு பூரா நின்று வணங்கிய நன்மையை நான் என்ன செய்கின்றேன், உங்களுடைய தலைவிதியிலே எழுதுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் தினசரி சுபுகு தொழுகின்றோம், தொழுகாதவர்களை விட்டு விடுவோம், நாம் பேச தேவையில்லை. தினசரி இசாவுடைய தொழுகையை தொழுகின்றோம், தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்குகிறோம். ஆனால் நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குகிறதா? இந்த காரியத்தை நடத்தப் போகின்றோம், அல்லாஹ் இந்த காரியத்தை நடத்துவை என்று நல்லவர்கள் கேட்டுவிட்டுத்தான் போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய செருப்புடைய வார் அந்து விட்டால் கூட அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், கேட்டுட்டு போங்க. ஏன் தைக்கிறவர் மனுஷன் தானே, ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கணும்? அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் நல்ல முறையிலே தைத்து கொடுப்பார். அவர் தைத்து கொடுத்தது கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும், இல்லை என்றால் என்ன, அது சரியாகாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையினால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்குகிறோம். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் என்ன செய்கின்றதா? பதில் கிடைக்குகிறதா? அந்த காரியங்கள் நடக்குகிறதா? ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதூனி அஸ்தஜீபு லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகின்றேன். மனுஷன் பதில் சொல்ல மாட்டான். ஒரு தடவை கேட்டால் கொடுப்பாப்புல, ரெண்டாவது தடவை கேட்டால் கொடுப்பாப்புல, மூணாவது தடவை கேட்டால் மனிதனுக்கு மனிதன் முகம் காட்டுவான், அல்லது பின்னால் பேசுவான், அல்லது ரெண்டுமே இல்லாவிட்டால் எண்ணத்தால் இவருக்கு இதுதான் பொழப்பான்னு நினைப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அஸ்தஜீபு லக்கும், நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்லுகிறேன், நான் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று அர்த்தம். ஆனால் நம்மளுடைய நேர் பார்வையிலே பார்க்குகிற பொழுது நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கெல்லாம் உடனே காரியங்கள் நடக்குகிறதாண்டா என்ன? இல்லைங்க. ஆனால் அல்லாஹ் சொல்வது மாற்றமாகுமாண்டா? மாற்றமாகாதுங்க. காரணம் என்ன? பதில் என்னங்க? அதாவது மனிதர்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு 3 வகையான பதில் இருக்குகிறது. மனிதர்களிலே 3 வகையான மனிதர்கள் இருக்குகிறார்கள். நபி, அதாவது ரசூல்மார்கள் ஒரு வகையான மனிதர்கள், ரசூல்மார்கள் ஒரு வகையான மனிதர்கள். ஏன்னா ரசூல்மார்கள்னா யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், சில சட்டங்களை அடங்கிய பலகைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். அடுத்தபடியாக நபிமார்கள், இது ஒரு விதம். அன்பிற்குரியவர்களே, ஏன்னா நபிமார்கள்னா யார் தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடம் நடக்குகிறது, ஒரு வாத்தியார் இல்லாவிட்டால் அடுத்த வாத்தியார் வருவார். இதுபோல்தான் நபிமார்கள். கொடுக்கப்பட்ட வேதங்களை அந்த ரசூல்மார்களுக்கு பின்னால் சொல்ல வந்தவர்கள் ஆசான்களாகிய நபிமார்கள், 2வது வகை. 3வது வகை யாருன்னு கேட்டா, எல்லாத்தையும் அடக்கி கொள்ளலாம். இந்த 2 பேர் அல்லாத எல்லாத்தையும் அடக்கி கொள்ளலாம். இவர்களை கூட 2ஆக பிரிக்கலாம். நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாதவர்களை 2ஆக பிரிக்கலாம். யாராக பிரிக்கலாம்? சாலிஹீன்கள், கைர சாலிஹீன்கள். அல்லாஹ்வுக்கு இணக்கமானவர்கள், இணக்கமாகாமல் தேவைக்கு என்ன செய்பவர்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவர்களாக பிரிக்கலாம். இந்த 4 சாராருமே கேட்கக்கூடிய துஆவுக்கு பதில் கிடைக்குகிறதா என்றால் பதில் கிடைக்கும். என்ன தெரியுமா பதில்? ரசூல்மார்கள் துஆ செய்தார்களேயானால் அல்லாஹ் உடனே கொடுப்பதாக இருந்தால் உடனே கொடுப்பான். உதாரணத்திற்கு ஒன்று நான் சொல்றேன். நான் உங்களுக்கு மக்காவுடைய ஆரம்பத்திலே பெருமானார் மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது படாத பாடு, படாத கஷ்டம்,
கொடுக்க முடியாத தொல்லை. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் தஹஜ்ஜத், ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். எனக்கு வழக்கரமாக 2 பேர்கள் வேண்டும், எனக்கு வழக்கரம் அல்ல, இடக்கரமாக 2 பேர்களில் ஒருவர் வேண்டும். யார் தெரியுமா? ஒன்று உமர் வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அபூ ஜஹில் வேண்டும். உமர் வேண்டும் அல்லது அபூ ஜஹில் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, துஆ செய்த உடனேயே அந்த துஆ உடனே மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடனே பதில் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பின்னால போனா அதிலே பயான் முடிஞ்சிடும். ஏன்னா பதில் சொல்லப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டப்பட்டது. அதே நேரத்திலே அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வளர்த்து ஆளாக்கிய அபூ தாலிபுக்கு ஈமானுக்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். என்ன வந்துச்சு தெரியுமா? பதிலே வரல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, தன்னுடைய 51வது வயதிலே, பெருமானாருடைய 51வது வயதிலே அபூ தாலிபு இறந்து போகின்ற வரைக்கும் பதிலே வரல. ஆனால் சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பதில் வந்துகிட்டே இருந்துச்சு? முகம்மதே, அவர் ஈமான் கொள்ள மாட்டார். பதில் வந்துச்சு, அவர் ஈமான் கொள்ள மாட்டார். கடைசி சூழ்நிலையில கூட போய் களிமா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் சொல்றோம், நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்ற மாட்டான், துவா வேண்டாம் செய்வோம், நம்ம நேரடியாக சொல்ல மாட்டோம். ஏன்? முகம் சுளிப்பார்கள் என்பதற்காக. கடைசியில பதில் வந்துச்சுங்க. என்ன பதில்? அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் அவருடைய உள்ளத்திலே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன செய்ய போறங்க? அதாவது பசி எடுப்பவருக்கு உணவு கொடுக்கலாம், பசியே இல்லாதவருக்கு பிரியாணி சோறை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? நல்லா எண்ணி பாருங்க அப்படின்னு பதில் வந்துகிட்டே இருந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதான் ரசூல்மார்கள் துஆ செய்தார்களேயானால் அவர்கள் துஆவுக்கு அந்த காரியம் நடக்காவிட்டாலும் அதுக்கு பதில் வரும். அடுத்தபடியாக நபிமார்கள் துஆ செய்தார்களேயானால் அந்த காரியம் நடக்காவிட்டாலும் அவர்களுக்கு என்ன வரும் தெரியுமா? அந்த காரியம் இப்பொழுது நடக்கும் என்ற சிம்டம்ஸ் தெரியுங்க. இது நபிமார்களுடைய துஆவுக்கு பதில். அடுத்தபடியாக மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு இணக்கமானவர்கள், அதில் நம்ம எல்லாமே அடங்கலாம். வலிமார்களும் அடங்கலாம், சுகதாக்களும் அடங்கலாம், சாலிஹீன்களும் அடங்கலாம். அல்லாஹ்வுக்கு இணக்கமானவர்கள் துஆ செய்தார்களேயானால் அவர்களுக்கு சிம்டம்ஸும் வராது, அவர்களுக்கு பதிலும் வராது. ஆனால் ஒன்னே ஒன்று என்னவாகும்? உதயமாகும். ஒன்னே ஒன்று கல்விலே உதயமாகும். அவர்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான அடையாளம் உதயமாகும். என்ன உதயமாகும்? கல்வுக்குள்ளே இருந்து, இதயத்துக்குள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் என்பது தானாக உருவாகும். அன்பிற்குரியவர்களே, ஒரு கல்வுக்குள்ளே இருந்து சந்தோஷம் என்பது தானாக உருவாகும். இதுதான் அல்லாஹ்வுக்கு இணக்கமான வழிமார்களுக்கும் என்ன மற்ற சாலிஹீன்களுடைய துஆவுக்கும் தெரியக்கூடிய பதில். ஆனால் அந்த காரியம் உலகத்தில் நனவாக இருந்தால் உலகத்தில் நடந்தே தீரும், அல்லது ஆகிரத்திலே நனவென்றால் ஆகிரத்திலே நடக்கும். இது இணக்கமானவர்களுடைய துஆவுக்கு பதில். அடுத்தபடியா அந்த தற்சமயத்துக்கு யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, கவலை வந்தவன, துக்கம் வந்தவன, துயரம் வந்தவன, கஷ்டம் வந்தவன, பிரச்சனை வந்தவன சஜிதா செய்துட்டு கேட்கிறாங்கல்ல, இவங்க துஆ மக்பூலா, இவங்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துஆவுக்கு பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? லாபமாக இருந்தால் இருக்கும், நஷ்டமாக இருந்தால் இருக்கும். ஏன்? இவங்க தற்காலிகத்திற்காக, தங்களுடைய காரியத்திற்காக என்ன செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே விழுகக்கூடியவர்கள். இவர்களுடைய துஆ மக்பூலா? மக்பூல் இல்லையானா மக்பூல்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படலன்னு சொல்ல முடியாது. இதுதான். ஆக அல்லாஹ்விடத்திலே என்ன நாம் கேட்கக்கூடிய துஆவுக்கு பதில் உண்டான பதில் உறுதியாக உண்டு.
அல்லாஹ் சொல்றான், நம்ம சொன்னோம்ல, இப்பதானே சொன்னோம், சுபஹு தொழுகையை தொழுதால் உங்களுடைய காரியங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேங்கிறான். ஆனால் பொறுப்பு ஏற்கக்கூடிய அல்லாது இருக்குகிற பொழுது நம்ம ஏன் போய் படாத பாடுபடணும்? அப்படின்னா நம்மளை மனிதனாக படைத்து நமக்கு உடலையும் உறுப்பையும் கொடுத்து சக்தியை கொடுத்து என்ன செய்ய சொல்லி இருக்கிறான்? அல்லாஹ் முயற்சி பண்ண சொல்லி இருக்கிறான். முயற்சி பண்ண சொல்லி இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, உதாரணத்திற்கு எடுத்தோம்டா, மனிதர்கள் அல்லாத படைப்புகள் காலையிலே பறந்து ஓடு நடந்து போகின்றது. அதற்கு ரிசுக்கினை அல்லாஹ் காட்டுகிறான். இந்த இடத்திலே உனக்கு ரிசுக்கு எடுத்து சாப்பிடுன்னு காட்டுறான். நமக்கு காட்ட மாட்டான். அதற்குரிய அடையாளத்தை தான் அல்லாஹ் காட்டுவான். அதுக்கு ரிசுக்கையே காட்டுவான். ஐவாய் மிருகங்களுக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டான்? ரிசுக்கு இருக்கு அடையாளத்தை தான் காட்டுவான். அதற்குண்டான முயற்சியை யார் எடுக்க வேண்டும்? நாம் எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஐவாய் மிருகங்களுக்கும் ஐவாய் படைப்புக்கும் நமக்கு ஒரே ஒரு உத்தேசம். அவைகளுக்கு காட்டப்படக்கூடிய ரிசுக்கு நல்லதாகவும் இருக்கும், நாத்தம் பிடித்ததாகவும் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையுமே சாப்பிடும். ஆனால் நாம் நல்லதைத்தான் சாப்பிடுவோம். அதற்குத்தான் முயற்சி என்பது கட்டாயம். அதற்குத்தான் முயற்சி, குவத்து, சக்தி. அதை கொடுத்துத்தான் அல்லாஹ் பயன்படுத்த சொல்றானுங்க, கொடுக்காம அல்லாஹ் பயன்படுத்த சொல்லல. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நீட்டப்பட்ட கரம் வெறும் கரமாக வரவே வராது. அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கானுங்க. என்னிடத்தில் எதை கேட்டாலும், நபிமார்களாகட்டும், சாலிஹீன்களாகட்டும், ரசூல்மார்களாகட்டும், என்னிடத்தில் எதை கேட்டாலும் உங்களுடைய கரங்கள் என்ன செய்யாது? வெறுங்கரமாக மீட்டவே படாது, திருப்பவே படாது. நான் உங்களுடைய துவாவுக்கு என்ன செய்வேன்? பதில் சொல்லியே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா நம்மளுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கிடைக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறுனா என்ன? அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு முகப்பத்து வைத்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு அன்பிற்குரிய அருமை பெருமக்களே கிடைக்கும். ஆகையினால் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் எதை செய்தாலும் நலவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய வரலாறு. இதுதான் ரசூல்மார்களுடைய அல்லாஹ்விடத்தில் இணக்கமான ரசூல்மார்களுடைய வழிமுறை. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாலிஹீன்களும் கடைபிடிக்கக்கூடிய வழி. அன்பிற்குரியவர்கள், இந்த வழியினை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக, திருநாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நமீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.